இந்த தவறுக்கு யமன் கூட பயந்தார். என்ன நடந்தது என்று பார்க்கலாம் வாங்க. ஒரு முனிவர் தம்பதிகள் குழந்தையில்லாமல் துன்பப்பட்டனர். அவர்கள் சிவபெருமானை பக்தியுடன் வேண்டினர். சிவன் அவர்களுக்கு ஒரு வரம் கொடுத்தார். நீண்ட ஆயுள் இல்லாத புத்திசாலி மகன் அல்லது நீண்ட ஆயுள் முட்டாள் மகன். அவர்கள் புத்திசாலி மகனை தேர்வு செய்தனர். அந்த குழந்தை மார்க்கண்டேயர். சிறுவயதிலேயே சிவனை வழிபட்டான். அவரது பக்தி நாளுக்கு நாள் அதிகரித்தது. ஆனால் அவனுடைய ஆயுள் 16 வயது மட்டுமே. 16வது வயதில் யமன் வந்தார். மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை அணைத்துக் கொண்டார். யமன் தனது பாஷக்கயிறை வீசினார். அது சிவலிங்கத்தையும் சுற்றியது. அப்பொழுது சிவபெருமான் கோபமாக வெளிவந்தார். சிவன் யமனை தடுத்து பக்தனை காப்பாற்ற சிவன் வந்தார். சிவன் அவனை ஆசீர்வதித்தார். அவனது பக்தியை சிவன் பாராட்டினார். மார்க்கண்டேயருக்கு மரணமில்லா வாழ்வு கிடைத்தது. உண்மையான பக்தியை கடவுள் எப்போதும் காப்பார்.